வணக்கம். கொகைன் என்ற போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்ச்சியாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக ஜான் என்பவரும் கைது செய்யப்பட்டார். A1, A2 என தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் மூன்றாவது குற்றவாளி நபராக குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது என்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து அவரிடம் மேலும் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்னும் சில முக்கிய நடிகைகள் சிக்குவார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு வருகிற நிலையில் இதன் தொடர்ச்சியாக நடிகர் கிருஷ்ணாவை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. நேற்றைய தினம் நடிகர் கிருஷ்ணாவுக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் சம்மனை ஏற்றுக்கொண்டு ஆஜராகாத காரணத்தால் அவர் இருக்கும் இடத்தை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை என்றும் அவர் வேறு எங்கேனும் சென்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நடிகர் கிருஷ்ணா கேரளாவில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் கிருஷ்ணாவை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் பயன்படுத்தக்கூடிய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் சைபர் கிரைம் நிபுணர்கள் மூலமாக அவர் இருப்பிடத்தை கண்டறிவதற்கான முயற்சியும் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து அவர் கேரளாவில் இருப்பதற்கான தகவல் வந்ததை அடுத்து 5 தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள் அவரை பிடிப்பதற்காக. அவரும் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்ட புகார் தெரிவிக்கப்பட்டது என்றால் ஏற்கனவே கைதான நபரிடம் விசாரிக்கப்பட்டதில் யார் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் வழங்கப்பட்டது என்ற தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தும் கைதானார். அதைத் தொடர்ந்து இன்னும் பலரும் இந்த விசாரணை வலயத்துக்குள் சிக்குவார்கள், போதைப் பொருள் பயன்படுத்திய அந்த பட்டியல் சிக்குவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிற நிலையில் அடுத்ததாக நடிகர் கிருஷ்ணாவை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 தனிப்படைகள். அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு நடத்தப்படக்கூடிய நிலையில்தான் அவர் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினார், எத்தனை நாட்களாக பயன்படுத்தினார், எங்கிருந்து அவர் இந்த போதைப் பொருளை வாங்கினார், வேறு யாருக்காவது கொடுத்திருக்கிறாரா அல்லது என்ன என்ற கூடுதல் தகவல்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் நடிகர் கிருஷ்ணாவை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் கேரளா விரைந்திருக்கிறார்கள். அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருப்பதால் சைபர் கிரைம் நிபுணர்கள் மூலமாக அவர் இருப்பிடத்தை கண்டறிவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் அவர் போலீசாருடைய வலையில் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணையில் அடுத்தடுத்து சில முக்கிய தகவல்களும் சில முக்கிய பிரபலங்களும் இதில் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.